அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வேலைவாய்ப்பு பத்தின தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, நிரந்தரமான அரசு வேலை தான் அது. அந்த போஸ்ட் நேம் அசிஸ்டன்ட் புரோகிராமர். இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்திருக்குன்னா 10/8/2025 அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே அந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது. அதை என்னைக்குலேருந்து எது வரைக்கும் அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா 10/8/2025 அந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 9/9/2025, அதாவது செப்டம்பர் 9ஆவது தேதி வரைக்கும் நம்ம அந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கான எவ்வளோ வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னாக்கா 41 வேக்கன்சிஸ். இந்த 41 வேக்கன்சிஸும் 21 கேட்டகரி கீழே கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 35,900 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1,31,500 ரூபாய் வரைக்கும் போட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். அடுத்தது, இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் 18 வயசு இருக்கணும். அடுத்தது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் அதிகபட்ச வயது வரம்பு 37 ஆகவும், இதிலிருந்து எக்ஸப்ஷன், அதாவது இந்த மேல சொன்ன கேட்டகரி இல்லாம உள்ளவங்க அதர்ஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ் இவங்களுக்கெல்லாம் அதிகபட்ச வயது வரம்பு 32 ஆகவும், இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்ல அவங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 47ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் புரோகிராமருக்கான வேலை வாய்ப்புக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல பிஎஸ்சி, பிசிஏ முடிச்சிருக்கவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது இல்லைன்னா அடுத்தது பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் இல்லாத அடுத்த கேட்டகரி எம்இ ஆர் எம்டெக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல 1 வருட அனுபவம் இருக்கணும். இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கவங்கலாம் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கான எக்ஸாம் ஃபீ பத்தின டீட்டெயில்ஸும் அடுத்து கீழே கொடுத்திருக்காங்க. அதுல என்னென்ன இருக்குன்னா, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிசி அதர்ஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் 1000 ரூபாயினும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல, விடோ கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குமே இந்த எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாம்ல எப்படி கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து முறை தேர்வு 120 மார்க்குக்கும், அடுத்ததா ஸ்கில் டெஸ்ட் 50 மார்க்குக்கும், அதுக்கு அடுத்தது விவா அதுல 25 மார்க்குக்கும் கேண்டிடேட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்டிங்கான எக்ஸாம் எந்த மாதிரி லெவல்ஸ்ல இருக்கும் அப்படின்னா, முதல்ல ரிட்டன் எக்ஸாமினேஷன் 120 மார்க்குக்கும், ரெண்டாவது ஸ்கில் டெஸ்ட் 50 மார்க்குக்கும், மூன்றாவது வைவா எக்ஸாமினேஷன் 25 மார்க்குக்கும் இருக்கும். இந்த 3 எக்ஸாமினேஷனுக்குமே சிலபஸ் ரொம்ப தெளிவா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லயே கொடுத்திருக்காங்க. நீங்க அவங்களோட அஃபீஷியல் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போஸ்டிங்கான வேலை வாய்ப்பு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர் மதுரை ஹைகோர்ட் ஆர் தமிழ்நாடு இன்பிட்வீன் ஹைகோர்ட்ஸ் இதுலலாம் இருக்குன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டேட், அதாவது அஃபீஷியலா இந்த தேதியில எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத பத்தி இனிமேதான் அறிவிப்பு வெளியே வரும். இதையுமே நம்ம அஃபீஷியல் வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது கோர்ட் லீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.